நகரத்தில் ஒரு காலனியில் பல குடும்பங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. அந்த காலனியில் பல குழந்தைகள், பெரியவர்கள் என மாலை வேளைகளில் ஒன்றாக இணைந்து கூடி மகிழ்வார்கள். அப்போது அதே காலனியில் ஒருவர் அவரது வீட்டிற்கு புதிதாக ஒரு ரோபோட் ஒன்றை வாங்கினார். அது எல்லா வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு அவருக்கு துணையாக அது அவருடன் இருந்தது. எப்போதும் போல மாலையில் அந்த காலனியில் இருப்பவர்கள் ஒன்று கூடியிருக்கும் போது அவர் அந்த ரோபோட்டை அழைத்து கொண்டு அங்கு வந்தார். அதை பார்த்ததும் அங்கிருந்த மக்கள் ஏதோ வேண்டாத ஒன்றை பார்த்தது போல ஒதுங்கி சென்றார்கள். அவர் அந்த ரோபோட்டிற்கு ஜிப் என பெயர் வைத்தார். ஜிப் அங்கிருக்கும் யாருடன் பேச முயற்சித்தாலும் அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினார்கள். அப்போது அந்த காலனியில் லில்லி என்று ஒரு சிறுமி இருந்தாள். அந்த சிறுமிக்கு ஜிப்புடன் பேச மிகவும் ஆசை. ஆனால் அவளது வீட்டில் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் லில்லி தெரியாமல் ஜிப்பை பார்த்து சிரிப்பது, அது கொடுக்கும் பூவை வாங்கிக் கொள்வது என அதனுடன் ஒரு நட்பை வளர்த்து கொண்டாள். ஜிப்பிற்கு லில்லி என்றாலே தனி பாசம். படிப்படியாக ஜிப் மாலை நேரங்களில் வெளியில் சிறுவர்களுடன் விளையாட ஆரம்பித்தது. ஜிப் மற்றவர்களுடன் நெருங்க மிகவும் ஆசைப்பட்டான். அப்போதுதான் அந்த சம்பவமே நடந்தது. ஒரு பெரிய புயல் சூறாவளி போல நகரத்தை தாக்க ஆரம்பித்தது. மக்கள் பயந்து தெரித்து அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு காயம் ஏற்பட ஆரம்பித்தது. புயலை தடுக்க முடியாமல் மக்கள் ஒதுங்கவும் முடியாமல் திணறினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஜிப் அதனுடைய முழு பலத்தையும் கொண்டு புயலின் திசையை மாற்றியது. அப்போது லில்லி தனியாக புயலுக்குள் மாட்டிக்கொண்டாள். புயலின் திசையை மாற்றிக்கொண்டே ஜிப் லில்லியை காப்பாற்ற முயன்றது. ஜீப் தனது பலத்தால் ஒரு வழியாக போராடி லில்லியை காப்பாற்றியது. ஆனால் அந்த நேரத்தில் அவளது பெற்றோரை காணாமல் தவித்தாள். லில்லியை ஒரு இடத்தில பாதுகாப்பாக வைத்துவிட்டு புயல் என்றும் பாராமல் ஜிப் அவளது பெற்றோரை தேட சென்றது. அடித்த பெரும் சூறாவளி காற்றில் லில்லியின் பெற்றோர் மாட்டி தவித்து கொண்டிருப்பதை பார்த்த ஜிப் அவர்களை துணிந்து காப்பாற்றியது. ஒரு வழியாக லில்லியை அவளது பெற்றோருடன் சேர்த்தும் வைத்தது. புயல் காற்றும் அடங்கியது. இப்போது அந்த காலனிக்கு ஜிப் பெரிய சூப்பர் ஹீரோ போல தெரிந்தான். அவனை இப்போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மெஷினாக அவனை பார்க்காமல் அவன் செய்த உதவியை பெரிதாக நினைத்தார்கள். ஜிப் இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.